வணக்கம். இலங்கை ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. யாழ்ப்பாணம் பொதுவாகவே பரபரப்பு அதிகமற்ற சற்று சோம்பலான நகரம். அங்குள்ள அரசியலும் அப்படித்தான், இயல்பு வாழ்வும் அப்படித்தான். ஆனால் சமீப நாட்களாக யாழ்ப்பாணம் பரபரப்பாகிவிட்டது. காரணம், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ் தேர்தல் மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான். தூங்கும் அரசியல்வாதிகளுக்கும் சோம்பல் அரசு அதிகாரிகளுக்கும் கொஞ்சம் வில்லங்கமான வேலைகளை செய்பவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா என்றவுடன் கனவிலேயே கதிகலங்குகிறது. காரணம், அந்த மனுஷன் கேள்வி கேட்கிறார், இவர்களிடமோ பதில் கிடையாது. பதில் கூற முடியாவிட்டால் செய்ய முடிந்ததெல்லாம் கொதிப்பார்கள், கொந்தளிப்பார்கள், அதிகபட்சம் வழக்கு போடுவார்கள். இது தொடர்பாக வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா கூறிய போது, தமிழனாய் தமிழனுக்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த தடவை எனக்கும் எனது சட்டத்தரணி கௌசல்யாவுக்கும் எதிராக 19 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஒரு வசனம் கூட கதைக்காது எனக்கு அருகில் சட்டத்தரணி கௌசல்யா நின்றதாக கூறி அது பாரதூரமான குற்றம் என்று பி செக்ஷனில் வழக்கை பதிந்திருக்கிறார்கள். இது யாழ் போதனா வைத்தியசாலையில் நடந்த விவகாரம். அங்கு என்ன நடந்தது என்பது பற்றி தாய்நாடு யூடியூப் சேனலில் நாம் ஏற்கனவே காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வேறு ஊடகங்களும் அவர்களது கோணத்திலோ அல்லது விருப்பு வெறுப்பின் அடிப்படையிலோ அது பற்றி கூறியதையும் நீங்கள் பார்த்திருக்கலாம். விவகாரம் என்னவோ மிகவும் எளிமையானது. நூற்றுக்கணக்கானவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் 3 ஆண்டுகளாக தொண்டர் அடிப்படையில் பணிபுரிகிறார்கள். அவர்களுக்கு 6 மாதங்கள் மட்டுமே சொற்ப ஊதியம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களது வேலையும் நிரந்தரமாக்கப்படவில்லை. எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. அது பற்றி கேட்டால் அதற்கு பதில் கூற வேண்டியவர் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர். கேட்டு பார்த்திருக்கிறார்கள், அவரிடமும் பதில் இல்லை. அடுத்த கட்டம் என்ன? ஒரு ஜனநாயக நாட்டில் அவர்கள் அடுத்து போகக்கூடிய இடம் இவர்கள் தேர்ந்தெடுத்த நாடாளுமன்ற உறுப்பினரிடம் போவதுதான். கடந்த காலங்களில் அது மிகவும் கடினமான காரியம். காரணம், யாழ்ப்பாண மாவட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்டோபைலைன்தீஸ் குந்தியானாவுக்கு ஒப்பானவர்கள். இப்படி நாம் கூறும்போது நாம் ஏதோ நாடாளுமன்ற உறுப்பினர்களை புரியாத பாஷையில் திட்டுகிறோம் என்று நீங்கள் எம்மீது வழக்கு போட்டு விடாதீர்கள். நமது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலர் போன்றவர்கள் என்றுதான் குறிப்பிட்டோம். ஸ்டோபைலைன்தீஸ் குந்தியானா என்பது குறிஞ்சி மலரின் தாவரவியல் பெயர். குறிஞ்சி மலர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவைதான் மலரும். நமது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வரும்போதுதான் தரிசிக்க முடியும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இடையே எப்போதாவது ஏதாவது அரசாங்க நிகழ்வுகளில் செல்போனை தடவி கொடுத்து கொண்டு இருக்கும் போதோ அல்லது வடை தின்று கொண்டு இருக்கும் போதோ பார்க்க முடியும். ஆனால் இம்முறை யாழ்ப்பாண மக்கள் ஒரு நிஜ நாடாளுமன்ற உறுப்பினரையும் தேர்ந்தெடுத்துள்ளார்கள். அவர்தான் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா. அதனால் யாழ் போதனா வைத்தியசாலையின் தொண்டர் ஊழியர்கள் அவரிடம் போய் தமது பிரச்சனையை கூறி அதற்கு தீர்வு பெற்றுக் கொடுக்குமாறு கூறியுள்ளார்கள். இதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கே போக வேண்டும்? யாழ் போதனா வைத்தியசாலைக்கு போக வேண்டும். அதன் பணிப்பாளரை சந்திக்க வேண்டும். அதைதான் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவும் செய்தார். சென்றார், பணிப்பாளரிடம் இது என்ன விவகாரம் என்று கேட்டார். கேட்ட கேள்விக்கு பதில் கூற முடியாவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்றால் பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்க வேண்டும். அதைத்தான் பணிப்பாளர் செய்தார். அவர் கேட்ட கேள்வி, எமது அனுமதி இல்லாமல் எப்படி இங்கே வந்தீர்கள் என்பதுதான். அனுமதி பெற்று செல்ல வைத்தியசாலை என்ன இராணுவ முகாமா அல்லது அதிபாதுகாப்பு வளையமா? ஒரு ஜனநாயக நாட்டில் பொதுமக்கள் வரிப்பணத்தில் இயங்கும் ஒரு பொது வைத்தியசாலையில் பொதுமக்கள் வரிப்பணத்தில் ஊதியம் பெறும் அதிகாரியை ஒரு பொதுமகன் சுதந்திரமாக சென்று சந்திக்க முடியும். அப்படியானால் பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பொதுமக்களின் பிரச்சினை பற்றி போய் கேட்க முடியாதா? முடியாது என்று காவல்துறையில் முறைப்பாடு செய்துவிட்டார் பணிப்பாளரான வைத்திய அதிகாரி. அதுதான் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா குறிப்பிட்ட 19வது வழக்கு. வழக்கு பற்றி வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா என்ன கூறுகிறார்? அவரது கூற்றின்படி முதலில் சட்டத்தரணி கௌசல்யா கைது செய்யப்படுவார். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினராகிய என்னை கைது செய்ய மாட்டார்கள் என்று போலீசார் கூறினார்கள். சட்டத்தரணி கௌசல்யா செய்த தவறு என்ன? அவருக்கு எதிரான முறைப்பாடு என்ன என கேள்வி கேட்ட போது முறைப்பாட்டாளரின் பிரதியை போலீசார் காட்ட மறுத்திருந்தார்கள்.
அதன் பின்னர் கௌசல்யா சட்டத்தரணியாக இருப்பதால் முறைப்பாட்டினை கட்டாயம் வாசித்து காட்ட வேண்டும் என்று நாங்கள் வாதிட்ட போது அந்த முறைப்பாடு வாசித்து காட்டப்பட்டது. அதில் ஒரு பெண்மணி எனக்கு அருகே நின்றிருந்தார் எனவும் அவரை கண்டால் அடையாளம் காட்ட முடியும் எனவும் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி முறைப்பாட்டில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் சட்டத்தரணி கௌசல்யா என்ன தவறு செய்தார் என்று எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. தன்னை அச்சுறுத்தியதாகவோ தன்னை தகாத வார்த்தைகளால் பேசியதாகவோ வைத்திய அதிகாரி எங்கேயும் குறிப்பிடவில்லை. காரணம், சட்டத்தரணி கௌசல்யா சம்பவம் நடந்த போது ஒரு வசனம் கூட பேசாது மௌனமாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார் என்கிறார் அர்ஜுனா எம்பி. இந்த விவகாரத்தில் ஏதோ உதைக்கிறதே. இந்த விவகாரம் தொடர்பாக சில ஊடகங்கள் வெளியிடும் செய்திகளும் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் விதமாகவே உள்ளது. இது தொடர்பாக அர்ஜுனா எம்பி சற்று முன் வெளியிட்ட ஒரு சமூக வலைதள பதிவில் இரு ஊடகங்களின் பெயர்களை குறிப்பிட்டு அவர்கள் இது தொடர்பான பொய் செய்திகளை வெளியிடுகிறார்கள் என்று தெரிவித்தார். பார்த்தால் அந்த இரு ஊடகங்களும் ஒரே குழுமத்தின் ஊடகங்கள் தான். மொத்தத்தில் யாரோ எதற்கோ அச்சப்படுகிறார்கள் என்பது புரிகிறது. நாளை செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்ற அமர்வு உண்டு. அதற்கு என்னை போக விடாமல் தடுக்க ஒருவர் சதி செய்கிறார் என்று அர்ஜுனா எம்பி கூறியிருந்தார். அதுதான் இதுவா? அப்படியானால் சதி செய்த அந்த நபர் யார்?